Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va préparer des crêpes légères. இன்னைக்கு நல்ல சுவையான crêpes செய்ய போறோம். crêpesனா ஒரு வகையான தோசை முட்டைலாம் ஊத்தி செய்யறது. பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். Avec la quantité de pâte que j'ai utilisée, vous pourrez faire une vingtaine de délicieuses crêpes. En plus, j'ai utilisé une crêpière électrique pour avoir une très belle texture. Mais bon, si vous n'avez pas une crêpière, c'est pas grave, vous pourrez faire bien sûr à la poêle. நான் இதுக்கு எடுத்துக்கிட்ட மாவு அளவில் 20 சூப்பரான கிரேப் செய்யலாம். நான் எலக்ட்ரிக் கிரேப் மிஷினில் செஞ்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் கிரேப் மிஷின் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமாக ஒரு பேனில் செய்யலாம், அதுவும் நல்லா தான் வரும். On va prendre 600 g de farine de blé. இதுக்கு 600 g மைதா மாவு எடுத்துக்கோங்க. 5 cuillères à soupe de sucre, 5 tablespoons சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 pincées de sel, 2 சிட்டிகை உப்பு எடுத்துக்கோங்க. On va aussi prendre 8 œufs. இதுக்கு 8 முட்டை தேவைப்படும். 600 ml de lait, 600 ml பால் எடுத்துக்கோங்க. Pour cette recette, j'ai aussi utilisé une bouteille de bière blonde de 25 centilitres. இந்த ரெசிபிக்கு நான் 250 ml பீர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். J'ai aussi utilisé 2 sachets de sucre vanillé. 2 வெண்ணிலா சர்க்கரை பாக்கெட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. J'ai pris aussi 100 g de beurre. இதுக்கு 100 g வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். Je vais faire fondre ce beurre au micro-ondes. இந்த வெண்ணெயை மைக்ரோவேவில் வச்சு உருகி வச்சுக்கோங்க. On aura aussi besoin d'un peu de beurre pour la poêle lorsqu'on va préparer les crêpes. இந்த crêpe செய்யும் போது நம்ம பேனில் கொஞ்சம் வெண்ணெய் போடணும். அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. Allez, c'est parti, on va commencer la préparation. Vous avez vu dans le récipient, j'ai déjà mis le sucre. Par-dessus, je rajoute la farine. Vous pouvez faire l'inverse, c'est pas grave, on va juste mélanger les deux. ஒரு பெரிய பாத்திரத்தில் சர்க்கரை போட்டுருந்ததை விட்டு நான் அது மேலே மைதா மாவு கொட்டி ரெண்டையும் கலரிட்டேன். இப்போ அது கூடயே உப்பு போட போகிறேன். நீங்கள் மைதா மாவு போட்டுட்டு கூட நீங்கள் சர்க்கரையை போடலாம், எல்லாம் ஒன்று தான். இப்போ இது மூணையும் கலந்துடுறேன். Je rajoute 2 pincées de sel et je vais mélanger l'ensemble. On va rajouter un par un les 8 œufs. ஒரு முட்டையாக உடச்சி அந்த 8 முட்டையும் அதில் கொட்டிடுங்க. Maintenant, on va verser le beurre fondu. இதுக்கு மேலே உருகின வெண்ணெயை கொட்டிடுங்க. Le lait, par contre, on va verser par petite quantité. பாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. Pour commencer, je vais juste mélanger avec le mixeur plongeant sans appuyer sur le bouton vitesse pour ne pas éclabousser la farine partout. இப்போ ஸ்டார்ட் பண்ணும் போது ஹேண்ட் பிளெண்டர் எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் பட்டன் அமுக்காமலே, ஸ்பீட் பட்டன் அமுக்காமலே சும்மா அப்படியே கலக்கி விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நீங்கள் இப்போ ஸ்பீட் பட்டன் அமுக்கினீங்கன்னா அங்கே இருக்கிற மாவெல்லாம் வெளியில் தெரிச்சு விட்டுடும். அதனால் நீங்கள் பட்டன் அமுக்காமலே ஜஸ்ட்டு கலந்துட்டு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டன் அமுக்கி கலக்கலாம். Je rajoute à chaque fois du lait si c'est nécessaire pour bien mélanger. அப்பப்போ கொஞ்சம் பாலை விட்டு கலந்துக்கோங்க. Ça y est, c'est bon. Je peux appuyer à présent sur le bouton vitesse et bien mélanger pour ne pas avoir de grumeaux. இப்போது ஹேண்ட் பிளெண்டரால் நல்லா பீட் பண்ணுங்கள். இது கட்டிய முட்டியம் இல்லாமல் நல்லா நைஸாக மாவு கலந்து கொடுக்கும். Je verse les 2 sachets de sucre vanillé. இப்போ அந்த வெண்ணிலா சர்க்கரை பேக்கெட்டை இதில் கொட்டிடுங்க. Je vide la totalité de bière dedans. அந்த பீர் பாட்டிலை ஃபுல்லாக இதில் கொட்டிடுங்க. Je finis de battre à nouveau pour finaliser cette mélange.
இப்போ மீண்டும் ஒரு முறை நல்லா கலந்துருங்க அந்த பீட்டரால். Voilà, c'est parfait. On va laisser reposer la pâte. இப்போ மாவு நல்லா பெர்ஃபெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு மூடி போட்டு அப்படியே 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுணுன்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் கலந்து செய்ய போகிறீங்க. நான் 2 மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டேன், டைம் இல்லை செய்கிறதுக்குன்னு. ஆனால் 1 ஹவர் போதுமானது. Après 1 heure de repos, vous pourrez commencer à faire les crêpes. Mais moi, j'ai laissé plus de 2 heures parce que j'avais pas le temps de faire aussitôt. Ça y est, j'ai allumé la crêpière et j'ai laissé bien chauffer. இப்போது அந்த மஷினை நல்லா ஆன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூடேறணும், சூடேறாமல் போடக்கூடாது. Je vais d'abord commencer par graisser la plaque de cuisson avec du beurre fondu. J'utilise pour ça un pinceau. கொஞ்சம் வெண்ணெயை உருக்கி வச்சுக்கிட்டு அதில் ஒரு ப்ரெஷ்ஷை நினச்சி இந்த மாதிரி பேன் ஃபுல்லாக வரா மாதிரி தடவிடுங்க. Je verse une louche de pâte. ஒரு கரண்டி மாவை இந்த பேனில் ஊற்றிடுங்க. Et puis à l'aide de mon râteau à crêpes, je vais étaler la pâte sur toute la surface. ஒரு கட்டை கரண்டி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. அதை வச்சு இந்த மாதிரி அந்த மாவை நீங்கள் ஃபுல்லாக பரவி விட்டுடுங்க. Par-dessus, je dépose quelques gouttes de beurre fondu. அதுக்கு மேலே சில துளிகள் வெண்ணெய், உருகின வெண்ணெயை கொஞ்சம் போட்டு விட்டுடுங்க. Comme on voit des bulles formées, on va retourner à présent la crêpe. இந்த பாருங்கள் நல்லா முட்டை முட்டையாக வந்திருக்கு, பின்னால் வெந்துருச்சுன்னு நல்லா தெரியுது. இப்போது பொறுமையாக அந்த crêpe திருப்பி போட்டுடுங்க. நம்ம தோசை திருப்புற மாதிரி தான். C'est parfait, on va laisser cuire rapidement ce côté-là. பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது பின்புறம் சட்டுன்னு வந்துடும், அதனால் கடியை எடுத்துடலாம். Comme vous pouvez constater, j'en ai fait déjà une, c'est la première que j'ai ratée. D'ailleurs, il manque un bout, c'est parce que j'ai goûté. Si vous voulez voir la confection de cette première crêpe ratée, je vous la mettrai à la fin de cette vidéo. நான் கையில் வச்சுருக்கிற தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் இருக்குல்ல, அதை நான் முதல் சுட்ட கிரேப்பு, அது கொஞ்சம் கீஞ்சிடுச்சு. அதனால தான் 2வது கிரேப் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் இதை நான் காட்டுறேன். அந்த கிரேப்பை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ கடைசியில் போய் பாருங்கள். நான் அதை கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். Et voilà les amis, je vais continuer ainsi avec le reste de la pâte. அவ்வளோதான் நண்பர்களே, இதே மாதிரியே மீதி இருக்கிற அத்தனை மாவையும் ஊற்றி crêpes சுட்டு வைக்க வேண்டியது தான். Au final, j'ai pu réaliser une vingtaine de crêpes. கடைசியில் ஒரு 20 crêpes அளவுக்கு செய்ய முடிஞ்சிச்சு. Essayez de faire cette recette, vous n'allez pas regretter et ne vous inquiétez surtout pas, vous ne sentirez pas le goût de la bière. Une fois que les crêpes sont cuites, tout s'évapore, on sent rien du tout. Par contre, la texture et le goût, je trouve que c'était meilleur. Parce que moi, j'ai déjà fait avec de l'eau, j'ai aussi fait avec de l'eau plus du lait, j'ai fait que avec du lait, mais je trouve que les crêpes ont vraiment un bien meilleur goût préparées ainsi. இந்த கிரேப்பை பொறுத்த மட்டிலும் நான் பீர் ஊற்றி செஞ்சதுனால பீர் வாசனை அடிக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம கிரேப் செஞ்சோன்னே எல்லாம் காணா போயிடுது, ஒரு வாசனையும் அடிக்காது. நம்ம ஊரில் கல் ஊற்றி உலையாப்பெல்லாம் செய்வாங்க, சும்மா பஞ்சு போல் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். நம்ம நல்லா ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்ட பிறகு அந்த மாவில் செய்யும் போது ரொம்ப பஞ்சு போல் உங்களுக்கு காஞ்சே போகாது. நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா மறுநாள் சாப்பிடும் போதும் சரி, 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, என்னத்தான் இருந்தாலும் ஆல்கஹால் போட்டிருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, பெரியவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே பாலில் செஞ்சுருக்கிறேன், வெறும் தண்ணியை செஞ்சுருக்கிறேன், பாலும் தண்ணியும் கலந்து கூட கிரேப் செஞ்சுருக்கிறேன். எனக்கு என்னமோ இது பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரெசிப்பியை போட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் செய்யணும், நம்ம ஊரில் தான் இப்போ ஈஸியாக பீர்லாம் கிடைக்கிது. அதனால் நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்.
Vous pourrez déguster ces délicieuses crêpes dès maintenant chaudes. Sinon, vous pourrez bien sûr attendre qu'elles refroidissent et les conserver au réfrigérateur couvertes d'un film alimentaire pour manger plus tard froides, neutres, nappées de chocolat ou autres, ou les réchauffer légèrement au micro-ondes et les manger rapidement. இந்த சுவையான கிரேப்பை நீங்கள் சுட்டோன்னு சூடாக சாப்பிட்டாலும் சரிதான். அப்படி இல்லை வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு வேணாப்போ எடுத்து நீங்கள் ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதில் ஏதாவது தடவி சாப்பிட்டாலும் சரி, சாக்லேட்டோ இல்லைன்னா காஃபிச்சூர் ஜாமோ ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இருக்கிற சக்கரெல்லாம் போட்டு தொட்டு அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னா மைக்ரோவேவில் லைட்டாக சூடு பண்ணி உடனே சாப்பிட்டுடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Voilà les amis, c'est tout pour aujourd'hui. J'espère que vous avez aimé cette vidéo. Si tel est le cas, n'oubliez pas de liker, de vous abonner et de partager cette vidéo. Si vous ne voulez pas vous abonner, c'est pas grave. Au moins likez s'il vous plaît. Ça va me donner beaucoup de motivation pour faire d'autres vidéos à l'avenir. Donc je compte sur vous. Et je vous remercie beaucoup. À très vite les amis. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரு லைக்கை போட்டுடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ கொஞ்சம் பேருக்கு போய் சென்றடையும். அப்போ தான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். என் நாய்க்குட்டி என்னை கூப்பிடுது சாப்பாடு போடுற டைம் ஆகிட்டதுக்கு. அதனால் மீண்டும் சீக்கிரமாக சந்திப்போம் நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.